ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஆறி போன சாப்பாடு. சுட சுட சாப்பாடுன்னு சொல்ல முடியாது, ஆறி போன சாப்பாடு. சூடாக மலைக்கு சாப்பிட்டா ஆகுமே. ஆறி போச்சே, என்ன பண்றது? வேலையை முடிச்சு சாப்பிட குழம்பு சூடு பண்ணினாலும் கொண்டு வரலாம்ல பாப்பா. குழம்பு சூடு காய போய் சூடு பண்ண முடியுமா? பருப்பு குழம்பு வந்து சூடு பண்ணலாம். காய் தான் வணக்கி இருக்குது. காயை சூடு பண்ணோம்னா அது அப்பவே ஆறி போயிடுது. அது சூடு பண்ணுறதே வேஸ்ட்டு. பூரி வேணா அந்த இது இருக்குது மாவு, அதை போட்டிருந்தா இருக்கு. அது போடவே இல்லை. நைட்டு சுட்டது இன்னும் மீதி இருக்குதா? அது இல்லை. இங்கே பாருங்க, இன்னைக்கு எங்கள் வீட்டில் காலிஃப்ளவர் பொரியல். குட்டி வேற கொண்டு போக. அடா அதுக்கு வச்சிரு, அதுதான் ரொம்ப பிடிக்குங்க. அதான் கொஞ்சம் வச்சிடுறேன், இப்போ சாப்பிடுமா? அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சிருப்பாயின்னு குண்டுனா வெயி. அவ்வளோதான். அப்புறம் தயிர் வாங்கலாம், அது இருக்குது, அது சாப்பிட முடியாது. இப்போ ரசம், புளி ரசம். புளி ரசம் இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டு ஸ்பெஷல். உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள், சாப்பிட்டு பார்த்துக்கலாம். 2 காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்தாங்க நண்பர்கள். ஒன்று வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருக்குது. இது வறுத்த எப்பவுமே நல்லாயிருக்கு, வேறு லெவலில் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் என்ன சமையல்? மழைக்கு இதமாக சூடாக பருப்பு குழம்பு வச்சுருந்தாக்கும் நல்லா இருந்து. சாம்பாரும் வைக்கலான்னு நினச்ச காலையில், இப்போ நேரம் ஆயிடுச்சுன்னு விட்டுட்டேன். பார்க்கலாம், ஈவினிங் சாம்பார் தான் வைக்கணும். வச்சா தான் நல்லா இருக்கும். சுரைக்காய் இருக்குது, மேராக்காய் இருக்குது. அப்போ மேராக்காயும் கேரட்டும் போட்டுக்கலாம். கத்திரிக்காயும் வச்சிருக்கிறேன். கத்திரிக்காய் வேற, என்ன கத்திரிக்காய் குழம்பு போடுங்க போடுங்கன்னு சொல்லி ஒருத்தர் கேட்டே இருக்கிறீங்க. அதுக்காகவே 4 கத்திரிக்காய் வச்சு. சரி, அதை விட்டுரு. கேரட்டுமே மேராக்காய் போட்டால் சூப்பராக இருக்கும். அப்புறம் சுரைக்காயும் போட்டுரு. 3 காய் போட்டோம்னாவே போதும், சாம்பார் நல்லாயிருக்கு. முருங்காய் நம்ம மரத்தில் 2-3 முருங்காய் முத்தி போய் கிடக்குது. அதை கூட ஒன்று போட்டோம்னா கூட மணத்துக்காக நல்லாயிருக்கு. அதையும் போடனாலும் பொரிச்சு கொடுக்குறேன். மணத்துக்காக ஒன்று போட்டுரு, சாப்பிடாட்டியும் பரவாயில்ல. ஆமாங்க நண்பர்களே, பாப்பா இவ்வளோ வேலை செஞ்சு முடிச்சதுனால பசியாக இருக்குது. வாங்க சாப்பிடலாம். உங்கள் வீட்டில் என்ன சமையல்? உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடு? இந்த மழையில் என்னென்ன சூடாக சாப்பிடுங்க எல்லோரும் என்ன சாப்பிட்டாலும். சரி, அனைவருக்கும் மதியம் சாயங்காலம் இரவு வணக்கம். தண்ணி சூடு பண்ணி குடிச்சுக்கோ. தண்ணி சூடு பண்ணி, ஆமாம், தண்ணி சூடு பண்ணி குடிச்சிக்கலாம். அது ஒரு ஐடியா. ஆமாங்க நண்பர்களே, வணக்கம் நண்பர்களே, பாய்.